is your aim in life? போலீஸ் தானே. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2025 நடந்த காவலர் தேர்வுக்கான ஓவரால் மெரிட் லிஸ்ட் வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து 2025 உங்களுக்கு காவலர் தேர்வு வந்து நடைபெற்றிருக்கும். அதன் பின்பு வந்து உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு 4 கொஷினுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து இப்போ தான் ஒரு 10 days பிஃபோர் அந்த கேஸ் வந்து நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு சாதகமாக வந்து போயிருக்கும். சரிங்களா? ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து உங்களுக்கு ஓவரால் ரிசல்ட் வந்து எப்போ சார் வரும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக வந்து பல மாணவர்கள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வருமா, இல்லாட்டி நாளைக்கு வரலாமா, இல்லை அடுத்த வாரம் வருமா அப்படின்ட்டு தொடர்ச்சியாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. கிரேஸ் மார்க் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து ஆல்ரெடி வந்து ஓவரால் ரிசல்ட் வந்து ரெடி பண்ணிட்டாங்களா, ப்ராசஸில் தானே இருக்குது. ஸோ வந்து சீக்கிரம் வந்துடும்ல சார், எப்போ சார் வரும் அப்படின்ட்டு பல மாணவர்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுக்கு இந்த கிரேஸ் மார்க் வழக்கு மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு இன்னொரு வழக்கு வந்து ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து அப்பீல் போயிருக்காங்க. ஸோ இந்த கிரேஸ் மார்க்குக்கு எப்படி வந்து நம்ம ஹைகோர்ட் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்தாகணும், எல்லா கேண்டிடேட்டுக்கும் கொடுத்துட்டு நீங்கள் அகைன் வந்து நீங்கள் ரிட்டன் ரிசல்ட் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வரக்கூடிய கேண்டிடேட்ஸை வந்து நீங்கள் ஃபிசிக்கலுக்கு நீங்கள் இது பண்ணணும். ஆல்ரெடி பாஸ் பண்ண கேண்டிடேட்டை நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஓவரால் ரிசல்ட்டை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டருக்கு வந்து மேல்முறையீட்டு, அதாவது அப்பீல் வந்து நம்ம ஹைகோர்ட்லேயே வந்து அப்பீல் போயிருப்பாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி. அந்த அப்பீல் போனப்போ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு சாதகமாகவே வந்து அந்த கிரேஸ் மார்க் வழக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து கொஷின் எடுக்கிறவங்க வந்து ஒரு சில கான்செப்டில் வந்து எடுப்பாங்க. அந்த கான்செப்டில் வந்து நாங்கள் தலையிட விரும்பலை. அதாவது இந்த கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் நாங்கள் வந்து தலையிட விரும்பலை. ஸோ அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுத்ததை நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன ஆன்சருக்கு கொடுத்தாங்களோ அந்த ஆன்சருக்கு தான் வந்து ஃபைனல். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்ட் ஏல வந்து உங்களுக்கு கொஷின் டைப் ஏல 7th கொஷின் அந்த இது குலசேகர ஆழ்வாள் பட்டினம் அப்படின்னு மாதிரி அந்த ஒரு கொஷின் வரும். அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்தியாவில் 2வது விண்வெளி ஆராய்ச்சி மையம் குலசேகர ஆழ்வாள் பட்டி தூத்துக்குடி. ஸோ அந்த கொஷினுக்கு வந்து ரெஸ்பாண்டட், அதாவது யாரெல்லாம் வந்து கேஸ் போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து, அதாவது கிரேஸ் மார்க் வந்து கொடுக்க சொல்லி, மற்றபடி அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு சாதகமாக தான் அந்த கேஸ் வந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இந்த ஹைட் கேஸ் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து போட்டிருப்பாங்க, போன மாதம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டரில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யாரெல்லாம் கேஸ் போட்டாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ரீமெஷர்மெண்ட் வைக்கணும். ரீமெஷர்மெண்ட்டில் யாரெல்லாம் வந்து கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து ரீமெஷர்மெண்ட்டை வந்து வைக்கக்கூடாது. ஆல்ரெடி வந்து அவங்க வந்து மெஷர்மெண்ட் பண்ணிட்டாங்க, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கல் நீங்கள் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் இன்னொரு இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இப்போ பிசி எம்பிசி அப்படின்னா 169.7 இருந்துச்சு அப்படின்னா வந்து 170 அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ 5 mm கம்மியாக இருக்கும் பட்சத்தில் கூட அவங்கள நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு அலோவ் பண்ணணும், நீங்கள் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ரிஜெக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதை எதிர்த்து தான் வந்து நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீட்டு மனு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த மேல்முறையீட்டு மனு வந்து உங்களுக்கு வர இருக்கக்கூடிய இந்த ஜூலை 31 வந்து இந்த மேல்முறையீட்டு மனுவை வந்து அவங்க வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து தற்காலிகமாக வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூலை 31 வந்து இந்த ஹைட்டு கேஸ் வந்து உங்களுக்கு வந்து மேல்முறையீட்டு வந்து கண்டிப்பாக வந்து விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கிரேஸ் மார்க் கேஸ் வந்து முடிஞ்சு இப்போ வந்து உங்களுக்கு ஹைட் கேஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஹைட் கேஸு எப்போ வந்து உங்களுக்கு வந்து முடியுதோ அதன் பின்பு தான் வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ 31 வந்து உங்களுக்கு வந்து வழக்கு விசாரணைக்கு வருது. அன்னைக்கே வந்து முடியும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து இந்த வழக்கை வந்து ஒத்தி வைக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த வழக்குக்கான தீர்ப்பு வந்து உங்களுக்கு எப்போ வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்து அளிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது வரையும் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, ஹோல்ட் பண்ணி தான் வைப்பாங்க. அது வரையும் வந்து இவ்வளோ தூரம் வந்து பல மாதங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக வந்து எல்லாருமே வந்து ஓவராலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒன்றும் இல்லை, இவ்வளோ 5-6 மாதமாக வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 1 month தான் அதிகபட்சம் 1 month தான் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இந்த ஹைட் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஓவரால் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ என்னோட கெஸிங்கில் இந்த ஓவரால் ரிசல்ட் வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இந்த ஹைட் கேஸ் வந்து உங்களுக்கு 31 முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் 2 வயதா அப்படி இல்லைன்னா 3 வயதா வந்து போகலாம். மேக்ஸிமம் வந்து 3 வயதா தான் போகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே இந்த கேஸ் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புக்கு தான் வந்து ஃபேவராக இருக்கும்.
அதிகபட்சம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பக்கம் தான் வந்து இந்த கேஸ் வந்து முடிகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஒரு டென்டேட்டிவாக நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஒரு ப்ரெடிக்ஷனில் சொல்லணும்னா உங்களுக்கு ஆகஸ்ட் எண்டில் வந்து ஓவரால் ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஆகஸ்ட் ஸ்டார்டிங்குள்ளேயே இந்த கேஸ் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வித்தின் ஒரு 15 to ஒரு 20 days தான் அதிகபட்சம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் எண்டோ அப்படி இல்லை அப்படின்னா செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஓவரால் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெடிக்கல் அந்த ப்ராசஸ் ப்ளஸ் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடாக நடக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து நீங்கள் ட்ரைனிங் போகிறது வந்து ஒன்று நவம்பராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிசம்பராக இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து நவம்பர் அப்படி இல்லாத பட்சத்தில் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரைனிங் போயிடுவீங்க. சரிங்களா? இந்த ஆகஸ்ட் எண்ட் அப்படி இல்லைன்னா செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் ஓவரால் ரிசல்ட் பப்ளிஷ் அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸுமே ஸ்பீடாக நடக்கும். அதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து தயாராக இருந்தீங்க. மெடிக்கல் ப்ளஸ் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் இப்போ இருந்தால் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருங்க. சரிங்களா? தேங்க்யூப்பா.